ஹாய் காய்ஸ், நம்ம தமிழ் டீச்சிங் ஒன் பஞ்ச் மேனில் சீசன் 1 எபிசோட் 9 தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள பார்த்துமே வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க, ஐப்பும் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நீ அந்த கடல் வாழ் மிருகங்கள்ல ஒருத்தன் தானே? ஆமா, அதுக்கு என்ன? இப்ப என் கையால சாக போற அடுத்த ஹீரோ நீதான். நான் இங்க உன்னை அழிக்கிறதுக்காக வந்திருக்கேன். இந்த அடித்தா வலிக்கிற மாதிரி நடிப்பாங்களே அந்த சவுண்ட் இருக்கும்போது. அவங்கள கடைசியா மீதி இருந்தது அவன் மட்டும் தானா? அவர் ஒருத்தரே முடிச்சிட்டாரு. அந்த ஒருத்தர் எல்லாரும் பெரிய ஆபத்துல இருந்தாங்க. இப்ப ரொம்ப கோவம் வருது. உன்னை நான் துண்டு துண்டா ஆக்க போறேன். நான் மறுபடியும் அவசரப்பட்டுட்டேன். கத்துக்க போறேன்னு தெரியல. சைத்தாமா, நீ ஒரு சி கிளாஸ் செகண்ட் ரேங்க் ஹீரோ. ஒன்னால இது பண்ண முடியுமா? ரொம்ப நேரமா மழையில நினைச்சிட்டு இருக்கேன், சீக்கிரம் சொல்லுங்க. ஃபிட்னஸ் டெஸ்ட்ல அவன் எல்லாரோட ரெக்கார்டையும் உடைச்சிருக்கான். சில எஸ் கிளாஸ் ஹீரோக்களோட சேர்ந்து மீட்டியாரையும் உடைச்சு தள்ளியிருக்கான். ஆனா இப்ப அவன் திடீர்னு வந்திருக்கான். அதனால மக்கள் எல்லாரும் அவனை ஃப்ராடுன்னு சொல்றாங்க. சி கிளாஸ் ஹீரோ செய்யறதுக்காக நான் போக விட மாட்டேன். ஆனா அவன் எவ்வளவு பலசாலின்னு பாக்குறதுக்கு இது ஒரு கடைசி வாய்ப்பா இருக்கும். யாரு பார்த்து தொலைங்கயா கருமாந்திர பட்சத்தில் இவ்வளோ வீடியோ கேமரா. நான் உனக்கு ஒரு லொகேஷன் அனுப்புறேன், உடனே அங்க போய் சேரு. ஏதோ தெரியட்டும், யாவது என்ன அங்கீகாரம் கொடுக்குறேன். அவன் நேரம் அது கூட என்ன ஒருத்தர் Unyielding justice. யாராலெல்லாம் ஓட முடியுமோ அவங்கெல்லாம் தாமதிக்காம சீக்கிரமா இங்க இருந்து ஓடுங்க. நான் ஜெயிப்பேன்னு உறுதியா சொல்ல முடியாது. நான் அவன் கூட சண்டை போடுற கேப்ல நீங்க எல்லாரும் ஓடிடுங்க. உங்கள்ல இருந்து யாரும் தப்பிச்சு போக முடியாது. என்ன இருந்தாலும் கருத்து மக்கள் போகிற வரைக்கும் டைம் கொடுக்கணும். ஒரு கையை வச்சுட்டு எவ்வளோ தரம் அடி இல்லாமல் போயிட்டு. என்னால பார்க்க முடியல. உடஞ்சு எடுக்கிறான். அப்படின்னா உனக்கும் காம்போ அட்டாக் பிடிக்குமா? அப்படியும் பேச்சு அசர மாட்டாங்க. ஓடு ஓடு ஓடு. வாய மூடு. இப்படி எப்படி உருக போற பாரு சின்ன பொண்ணு. ஆசீர்வாதம். ஒருவேளை நீ என் மேல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிருந்தனா அந்த கெமிக்கல்ஸ் பால் கிட்ட இருந்து தப்பிச்சிருப்ப. ஆனா அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காக உன் உயிரை பணயமா வச்சுட்டேன். உன்னை கண்டிப்பா பாராட்டியே தீருவேன். அடியை தான் கொடுத்துருக்கேன். ஆனா இப்போ அதெல்லாம் சரியாயிடுச்சு. ஆனா நீ இப்ப சாக போற. நீதியோட சைக்கிள் தந்திரவாதி மூமெண்ட் ரைடர் இப்ப இங்க வந்துட்டான். சி கிளாஸோட டாப் ஹீரோ. வேண்டாம், அப்படி பண்ணாத. இது மூமெண்ட் ரைடர் தானே? கேட்க மாட்டேன்றான். மூமெண்ட் ரைடர் நம்மள காப்பாத்த வந்திருக்கான். ஆனா அவன் இவ்வளோ ஜில்லா இவ்வளோ பார்த்து எனக்கு போர் அடிக்குது.
வாடா, நீ என்ன மன்னிச்சிரு. நான் உன்னை கொன்றதுக்கு மறந்தே போயிட்டேன். ஆ? Justice tackle. ஏய் அப்படியே அடங்க மாட்டேன்றாயா என் மேல யாரோ அவரே எதுவுமே இல்லையா ஜஸ்ட் சைக்கிள் வர்றதுன்னு என் மேல கேள்வி யாரும் வாங்குறான் அதிகமா நம்பிக்கை வைக்க மாட்டாங்க. பவர் எதுவும் வெளியே எடுக்கல அவங்க டேரக்டா C class போறான் hero. ஓடுறான் அதிகமா ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறாங்க. மற்ற எல்லாரையும் விட எனக்கு இந்த விஷயம் நல்லாவே தெரியும். நான் பி கிளாஸ்க்கு தகுதியானவனே இல்ல. நான் ரொம்ப பலவீனமானவன். இந்த விஷயம் எனக்கே தெரியும். உன்னை என்னால தோக்கடிக்க முடியாது நீ யாரும் என்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. இந்த விஷயம் எனக்கு ஆரம்பத்துல இருந்தே தெரியும். பின்வாங்க மாட்டேன் என்ன அப்பத்துல இருந்து ஏதோ உளறிக்கிட்டே இருக்க? உனக்கு உயிர் பிச்சை நீ கேட்டுக்கிட்டு வரைக்கும் இருக்கியா? வந்திருப்பான் எதுவும் இல்லாமே வந்திருப்பான் ஆனாலும் நான் முயற்சி பண்ணுவேன். நீ போல பட் இது வெற்றி தோல்விக்கான விஷயம் கிடையாது. இந்த இடத்துல உன்னை நான் எப்படி கொல்ல போறேன்றதுதான் விஷயம். ரொம்ப பேசிட்ட. இப்போ உன்னை அழிச்சே ஆகணும். தோத்துட்டேன்னு ஒத்துக்கோ. உங்களால பண்ண முடியும் மொமெண்ட் ரைடர், உங்களால முடியும். நீங்க இந்த ஊரோட சைக்கிள் ஹீரோ. அந்த மான்ஸ்டரை அடிங்க, அவனை நல்லா அடிங்க, அடிங்க. உங்களால இத பண்ண முடியும். ஆமா, அவனை அடிங்க. உங்களால முடியும். இவங்களே கொண்டுருவானுங்க போல இருக்கு. அடிங்க, அவனை அடிங்க. என்னையே அடிக்க வரியா? வந்துட்டான் அப்போ ஆனா உண்மையிலேயே நீ முழு பலத்தோட சண்டை போட்ட. இன்னொரு ஹீரோ என் கூட சண்டை போடுறதுக்காக இப்ப இங்க வந்திருக்கிறானா? இப்போ வாடா ஜுனோஸ், ஜுனோஸ் நீ உயிரோட தானே இருக்க? மாஸ்டர் முடிச்சு விட்டீங்க போங்க. அட, இருங்க பாய். முதல்ல இந்த கடலாமையை முடிச்சிட்டு வந்து உங்ககிட்ட பேசுறேன். இது லப்பர் பண்ணு மேல அடிச்ச மாதிரி என் எனக்கு பச்சை விவரத்தை கப்பல் பார்க்க strong-ஆ மாதிரி. நின்னுட்டு இருக்க? ஆ? நீ இந்த மத்த ஹீரோக்கள் மாதிரிலாம் கிடையாது. இந்த அளவுக்கு பேசிக்கலாம் எவ்வளவு கடுப்பா வரல அங்க இன்னொருத்தர் யாரோ வந்திருக்காரு. அடி வாங்கி அப்படியே யாரும் கொஞ்சம் கண்ணை விரிச்சு பார்த்து தொலைங்க யாருப்பா அந்த மொட்டை? ஹீரோ ரெஜிஸ்டர்ல அவனை நான் பார்த்தேன். நானும் அவனை பார்த்திருக்கேன். அவன் சி கிளாஸ்க்கு புதுசா வந்திருக்கான். அவனோட ரேங்க் 2ன்னு நினைக்கிறேன். என்ன சி கிளாஸா? அப்படின்னா இதுக்கான அர்த்தம் நாம எப்படியும் சாகத்தான் போறோம். ஆனா அவனுக்கு அந்த பஞ்சால எதுவுமே ஆகல. அது உன்னோட கற்பனை தான். நீயே பார்த்தல, எல்லா ஹீரோஸும் அவனோட அந்த ஒரு ஏய் நான் அது ஏன்னா அவன் பண்ண மட்டும் எல்லாம் கட் கடலோட ராஜா, கடலோட கடவுள். பூமி மேல ஒரு உயிர் கடல்ல இருந்தா வரும். அதுதான் எங்களோட தாய். வேற விதமா சொல்லணும்னா கடலோட ராஜாவா. நான் பிரமிட்ல எல்லாரை விட டாப்ல இருக்கேன். ஐயோ நீ அதெல்லாம் வேணாம்டா சண்டைக்கு வாடா இதுல அடங்கும். அதனால என்ன தோக்கடிக்கிறது? கத்தாத பக்கத்துல தான் நின்னுட்டு இருக்கேன். ஆல்ரெடி மழையில நினைச்சு சளி பிடிக்கிற மாதிரி இருக்கு. சீக்கிரம் வா. ஓ மழையா அடிச்ச போஸ்ட் மழைய கிளம்பிச்சு இதுவும் பிரம்மையாப்பா சொல்லுவானுங்க நம்ப முடியாது திரும்ப மாறுங்களா பிரமாதம், நீ அடிச்சிட்ட. இது ரொம்ப அதிசயமா இருக்கு. ஒரே அடியில அவனை கீழே சாய்ச்சிட்டேன். ஹே. ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளவு சீக்கிரம் முடிஞ்சிருச்சா? நான் வேற இவனை வச்சு டைம் பாஸ் பண்ணிக்கிட்டு அதே இருக்கேன். கவலைதான் அட போடா. தம்பி எப்பப்பா வர நீ முடிஞ்சிச்சு கிளம்பு நான் என்னோட ஆயுதங்களோட திரும்ப வந்துட்டேன். ஆனா நீ ஆழ்கடலோட ராஜா, நீ ஓடிட்டியா? ஓடல செத்துட்டான்
ஆயுதத்தை எடுத்து தான் ஓடுகிறாரு. என்னடா இது? மெயில் வந்திருக்கு மாஸ்டர். போஸ்ட் ஆஃபீஸ்ல இருந்து இங்க யாரும் வர முடியாது. அதனால ட்ரோன் தான் எல்லாத்தையும் கொண்டு வரும். போஸ்ட் ஆஃபீஸ்ல ட்ரோனா? இல்ல, இது ஹீரோ அசோசியேஷனோட ட்ரோன். ஓஹோ. இதில் காட்டுங்கடா அட்வான்ஸ். இதெல்லாம் ஹீரோக்காக மக்கள் அனுப்புற லெட்டர்ஸ். சொல்ல போனா இதெல்லாம் நம்ம ஃபேன்ஸ் கிட்ட இருந்து வருது. அப்படியாடா? எனக்காகவும் ஏதாச்சும் ஃபேன்ஸ் அனுப்பியிருக்காங்களா பாரு. இருக்கு மாஸ்டர். அப்படியா? சரி வா, உள்ள போய் சட்டு சுருக்குன்னு படிக்கலாம். வா வா. என்ன இது? ஜெனோஸ், எப்ப நான் உங்களை முறை பார்த்தனோ அப்பவே நான் உங்க ஃபேன் ஆயிட்டேன். எவ்வளோ வந்திருக்கா? நல்லா வந்துட்டா. உன்னை பத்தி யாருமே யோசிக்கிறதுல நீ ஒரு கோழ மோசமானவனா. என்னடா இது? இதை யார் அனுப்புனாங்க? நான் உடனே கண்டுபிடிக்கிறேன். இந்த ஆளுக்கு எந்த வேலை வெட்டியும் இல்ல போல இருக்கு. அவனுக்கு வந்தது ஒன்றே ஒன்று, அது திட்டி. இந்த கத்துனீங்களாடா எருமைங்களா? போத நிறுத்துங்க. அநேகமா அந்த மான்ஸ்டர் அவ்வளவு பலசாலியா இல்லாம இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். அட போங்கடா. ஆனா நிறைய ஹீரோக்கள் சண்டை போட்டு தோத்துட்டாங்க. போய் சண்டை போட வேண்டியதானே. அது என்னன்னா அவங்க பலமே இல்லாத மனுஷங்களா கூட இருக்கலாம். அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அவன் அந்த மான்ஸ்டர் அடிக்கும்போது அவ்வளவு பெரிய பலசாலியா ஒன்றும் தெரியல. நீயே அங்க பாரு, கேவலம் ஒரு சி கிளாஸ் ஹீரோ ஒரே பஞ்ச்ல அவனை அதாவது எனக்கு அடிப்படையில என்னதும் அவன் தான் பத்தி வைக்கிறான். உனக்கு நல்லா புரிய வருதுல. என்னதான் அவங்க பக்கத்துல A class, குத்துறோம், S class கழுத சொன்னாலும், ஆனா அவங்களோட அவங்களுக்கு ரேங்க்ல எந்த ஒரு அடி வித்தியாசமும் வாங்கினது இல்ல. நானு. மொட்டைக்கு அடி நிறுத்து. நம்மள காப்பாத்துறதுக்காக அவங்க உயிரை பணைய வச்சிருக்காங்க. உயிரை பணைய வைக்கிறது யார் வேணாலும் பண்ணலாம். ஆனா ஒரு ஹீரோ மான்ஸ்டரை தோக்கடிச்சு ஆகணும். ஏதோ எல்லாம் சரியா நடந்துச்சு, பரவாயில்ல விடுங்க. மொட்டையை சேவ் பண்ணுவேன், நீங்க மூளையை சேவ் பண்ணிட்டீங்கடா. கஷ்டமா இருக்கு. ஒரு ஆவரேஜ் ஹீரோ வந்து நம்மள காப்பாத்துறதுக்காக முயற்சி பண்ணி அவார்டி வாங்குறான். ஒருவேளை நீங்களே உங்களை ஹீரோன்னு சொல்லிக்கிறீங்க. நீ பேசுறத கொஞ்சம் நிறுத்து. நீ எதுக்காக என் மேல கோவப்படுறப்பா? ஹீரோ அசோசியேஷனுக்கு நாம கொடுக்கற டொனேஷன் காசு தானே கிடைக்குது. நாம காசு கொடுக்கற வரைக்கும் அவங்க தானே நம்மள பாதுகாக்கணும். கரெக்ட் தானே நான் சொன்னது? நான் சொல்றத நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. அந்த மொட்டை தனி ஒரு ஆளா நின்னு அந்த மான்ஸ்டரை அழிச்சிட்டான். அப்போ மத்த ஹீரோஸ் எல்லாம் வேஸ்ட் தானே. கடைசியா ஒருத்த வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா தாக்கு பிடிச்சிட்டான். கடைசியா யோசிச்சு பார்த்தா எந்த ஹீரோஸுமே அவங்க வேலையை கரெக்டா செய்யலன்னு தான் நான் சொல்லுவேன். நிறுத்து. சரி வீடு, நாம எப்படியோ தப்பிச்சிட்டோம். இதோட நிறுத்து. ஆமா ஆமா கரெக்டா சொன்னீங்க. தெரிஞ்சது தானே அப்படின்ற மாதிரி. என்னோட லக்கி டே தான். மத்த ஹீரோஸ்லாம் பாதி வேலையை முடிச்சிட்டாங்க. அதனால எனக்கு இவனை அடிச்சு போடுறதுக்கு ஈஸியா இருந்துச்சு. அதானே? நல்ல வேலை நான் லேட்டா வந்தேன். நான் ஸ்பெஷலா எதுவுமே பண்ணவே இல்லை. ஆனா எல்லா கிரெடிட்டும் எனக்கே கிடைக்குது. எல்லாரும் கேட்டீங்கல்ல, இந்த விஷயத்தை போய் நல்லா பரப்புங்க. இந்த மான்ஸ்டரை கொன்னது நான் தானே. நான் வரதுக்கு முன்னாடி இந்த மான்ஸ்டர் பாதி செத்துருச்சுன்னு எவனாவது பரப்புனீங்க, உங்களை அவ்வளவுதான்டா. இவன் என்ன சொல்றான்? அந்த மான்ஸ்டர் முதல்லயே பலவீனமா இருந்துச்சா? ஆமா, ஒரு நிமிஷம் இரு. இவன் பேரு சைதாமா தானே? சைத்தாமா? அட, இவன் தான் அந்த சிட்டிஸியோட ஹீரோ. இவனை எல்லாருமே ஃப்ராட்னு தான் சொல்லுவாங்க. என்னது? அவன் ஃப்ராடா? இவன் திடீர்னு எங்க இருந்தோ வந்துட்டான். அதோட சீக்கிரமா இவனோட ரேங்கும் அதிகமாயிடுச்சு. ஏதோ தப்பா இருக்கே. ஒரு நிமிஷம் இங்க பாருங்க. இங்க காயப்பட்டிருக்க ஹீரோஸையும் கொஞ்சம் பாத்துக்கோங்க. ஒருவேளை அந்த ஹீரோஸ்லாம் செத்துட்டாங்கன்னா அப்புறம் நான் எப்படி சம்பாதிப்பேன் நீங்களே சொல்லுங்க. உண்மையிலேயே இவன் ஃப்ராட் தான். இது வெளியிலே போறான். இல்ல. எல்லா உங்களுக்கு அதான வேணும். இவனை விட மத்த ஹீரோஸ் தான் அதிகமா மோதுனாங்கன்னு நினைக்கிறேன். Where would we be right now if the other heroes அவனும் உயிரோட தான் இருக்கான். they saved us? Yeah, I feel so grateful to every last one of them. மாஸ்டர் சைதாமா, நீங்க இத தெரிஞ்சுதான் பண்றீங்களா? அட, மழை நின்றுச்சு. வேற என்ன பண்ண சொல்ற? ஒருவேளை இதை தான் நீங்க பண்ண நினைக்கிறீங்கன்னா நான் நிச்சயமா உங்களோட வழியில வர மாட்டேன். ஆனா வாழ்க்கையில எப்பவுமே உங்களுக்கு இப்படி நடந்துச்சுன்னா மாஸ்டர் சைதாமா, அப்போ நிச்சயமா நான் நீங்க பாரு, இன்னொரு லெட்டர் வந்திருக்கு. இதுவாவே என்ன இருக்கும்? ஹீரோ சைதாமாவுக்கு நன்றி. அப்போ எதுக்கு நான் நன்றின்னு எழுதியிருக்கான்? நீங்க காப்பாத்தின யாரோ தான் அனுப்பியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் மாஸ்டர். வாய்ப்பு எல்லாரும் இருக்கு. குழந்தை இன்னும் ஏதாச்சும் இருக்கான்னு பாரு. ஹீரோ அசோசியேஷன்ல இருந்து கூட வந்திருக்கு. அசோசியேஷன்ல இருந்தா என்ன வெளியே அனுப்புறாங்களா என்ன? சரி, என்னன்னு பாத்துருவோம் வா. நல்லா கவனிக்கிறான். இது என்னடா? ரேங்க் 1. நான் சி கிளாஸ்ல ரேங்க் 1. சிட்டிசி ஹீரோ அசோசியேஷன் ஆஃபீஸ். அப்போட சி கிளாஸ்ல 1. இங்க வர சொன்னீங்கன்னு சொல்லுங்க. நீ ஹீரோ ரெஜிஸ்ட்ரியில ரெஜிஸ்டர் பண்ணும்போது உனக்கு அசோசியேஷன்ல இருந்து ஒரு புத்தகம் கொடுத்தோம்ல,
அத நீ படிக்கவே இல்லையா? எங்களோட எல்லா ரூல்ஸும் அந்த புத்தகத்துல இருக்கு. இல்லங்க, அதை எங்கேயோ வச்சு மறந்துட்டேன், அதான் என்னால படிக்க முடியல. பரவாயில்ல, சி கிளாஸ்ல ஃபர்ஸ்ட்க்கு வந்ததுக்கு வாழ்த்துக்கள். ஓ அப்படியா, ஓகே ஓகே. அப்போ நீங்க தான் அந்த ஹீரோஸோட ரேங்க முடிவு பண்றீங்களா? இந்த போர்டுல கம்யூனிட்டி தானா? 4 பேர் இருக்காங்க. ஆனா மத்தவங்க இன்னைக்கு பண்ணி தான் நாங்க rank 4 பேர் மட்டும் தான் உன்னை இன்டர்வியூ எடுக்க போறோம். இன்டர்வியூவா? சி கிளாஸ்ல ஒரு டாப் ஹீரோவை பி கிளாஸுக்கு ப்ரோமோட் பண்றதுக்கு ஒரு ஆப்ஷன் கிடைக்கும். ஆனா ஒருவேளை நீ சி கிளாஸ்ல இருக்கணும்னு நினைக்கிறேன்னா எந்த பிரச்சனையும். நீ என்ன பண்ணலாம் நினைக்கிற? நீ இன்னும் வளரணும்னு நினைக்கிறியா? அப்படியே பி கிளாஸ்க்கு போனாலும் உனக்கு எக்ஸாம் மட்டும் வைக்காதீங்க. கிடைக்கும். எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா எனக்கு கேட்டா நான் பி கிளாஸுக்கு போலான்னு நினைக்கிறேன். அப்படின்னா ஒவ்வொரு வாரத்தோட அந்த கோட்டாலாம் இருக்காதுல்ல. அப்புறம் சொல்ல போனா என்னால எப்பவும் அந்த சி கிளாஸ்ல எல்லாம் இருக்க முடியாது. சினோஸ் கூட எஸ் கிளாஸ்ல இருக்கான். ஓகே, அப்படின்னா உனக்கு ப்ரமோஷன் வேணுமா? முதல்ல சில கேள்விகளுக்கு நீ பதில் சொல்லி ஆகணும். அதுக்கப்புறம் ஒரு சைக்கியாட்ரிக் டெஸ்ட் எடுக்கணும். இவன் தான் சைதாமா. இவன் தான் ஆழ்கடல் மான்ஸ்டரை கொன்னவன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? சில பேர் இவனை ஃப்ராடுன்னு சொல்றாங்க. இவன் ஃபிட்னஸ் டெஸ்ட்ல புது ரெக்கார்டை கிரியேட் பண்ணிருக்கான். இவனுக்கு பிசிக்கல் ஸ்ட்ரென்த் ரொம்ப நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா? சில ரூமர்ஸ கேட்ட வரைக்கும் அவன் டெஸ்ட்ல சீட்டிங் எல்லாம் பண்ணிருக்கானா? ரூமர்ஸ் வெறும் ரூமர்ஸ் தான். அவன் மேல நம்ம எவ்வளவுதான் சந்தேகப்பட்டாலும் எந்த பலனும் கிடைக்க போறதில்ல. ஒரே ஒரு விஷயம் தான் உறுதி, அவன் இன்னும் வளரணும். அதுக்கான வாய்ப்பை நாம இப்பவே கொடுப்போம். உண்மையாவே அவனுக்குள்ள பலம் இருந்தா அவன் பி கிளாஸ்ல இருப்பான். ஒருவேளை இது பொய்யா இருந்தா இதுக்கு இவன் சீக்கிரமே வருத்தப்படுவான். அவன் ரொம்ப கொடூரமான ஒரு உலகத்துக்குள்ள காலடி எடுத்து வச்சிருக்கான். தேவையானப்போ அவனை என்ன பண்ணலான்னு யோசிக்கலாம். பி கிளாஸ்ல ப்ரொமோஷனா? இதனாலதான் என்னோட ஷூட்டிங்கை நீங்க நிறுத்திட்டீங்களா? இது ஒன்றும் அவ்வளோ முக்கியமான விஷயம் கிடையாது. இது எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டியோட டிசிஷன். நான் சொல்றத கேளுங்க. நான் ஏ கிளாஸ் இல்ல அதுக்கு மேல இருக்கிற ஆளுங்களை மட்டும் தான் நான் மேனேஜ் பண்ண முடியும். ஏன்னா அவங்க தான் இந்த உலகத்துக்கு ரொம்ப முக்கியமான மனுஷங்க. ஒருவேளை அவங்க ஏ கிளாஸ்ல இருந்தும் அவங்களுக்கு திறமை இல்லைன்னா அது மூலியமா என்னோட இமேஜ் கெட்டுடும். அதுவும் இந்த கடைசியா நடந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் இது உண்மையாவே ரொம்ப பயங்கரமான இன்சிடென்ட். இத பத்தி என்ன நினைக்கிறேன்னு சொல்லு. மக்கள் இவனை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறதால இவன் அப்பர் கிளாஸ் போகிறதுக்கு முயற்சி பண்றான். ஆழ்ந்த கடலோட ராஜாவை கொன்னது இவன் தான் பாரு. அப்பா ஃபர்ஸ்ட் டைம் எடுத்துக்கிறானுங்க வீடியோ. Unknown heroes snatch victory. நீங்களும் போராடுனீங்களா? ஏன் இவ்வளவு கவலையா இருக்கீங்க? இவ்வளவு அழகான முகங்களை எதுக்கு சோகமா வச்சுக்கிறீங்க? நீ ஜெயில இருக்கன்னு நான் நினைச்சேன். நான் உங்களை பாக்குறதுக்காக தான் ஜெயில விட்டு எஸ்கேப் ஆகி வந்திருக்கேன். இப்போ உங்களோட ஏஞ்சல் ஷாட்ஸ்க்கான டைம். எங்களை விட்டுறானே சாமி, ஓடுறா ஓடுறா. எங்க ஓடுனாலும் மறந்து போட்டு தான் ஆகணும். Your S-class failure. இவன் ஃபிளாஷ்பேக் வந்தாலும் எனக்கு தெரியும். சில இருந்து பி கிளாஸ்க்கு வந்துட்டானா? இவனுங்க வேற இதை இதுல 101. அப்பா. சரி ஓகே, எனக்கு எங்கேயும் போக விருப்பம் இல்லை. அருமையான வாசனை வருதே. உள்ள வாங்க. அசார்ட்டட் ஓடின் ப்ளீஸ். கொண்டு வர்றேன். குடிக்கிறதுக்கு ஏதாச்சும் வேணுமா? உங்களுக்கு குடிக்க எதுவும் பிடிக்கலனா ஓடின் நான் வாங்கி தரேன். ஆனா ஏன்னா அது ஹாஸ்பிடல் போலியாடா? நீங்க அசோசியேஷனுக்கு போனீங்கல்ல, உங்க ப்ரமோஷனை நாம இப்ப கொண்டாடுவோம். எனக்கு லிஃப்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப இவனும் அசிஸ்டண்டா வந்துருவான் போல நம்ம கிட்ட. நான் வேணா ஓட்டட்டுமா? வேணாம், நான் நல்லா தான் இருக்கேன். இங்க பாருங்க, உங்களுக்கு பயம் இல்லைல்ல? நீங்க ஒரு எஸ் கிளாஸ் ஹீரோ. ஜெனஸ் கிட்ட இருந்து பிரிஞ்சிட்டீங்கல்ல? எதிரியோட அட்டாக் லெவல் டீமன். இவ்வளவு ஒரு பயங்கரமான மான்ஸ்டருக்கு எதிரா சிஎன் பி கிளாஸ் ஒன்னா சேர்ந்தாலும் அந்த மான்ஸ்டரை தோக்கடிக்கவே முடியாது. ஒருவேளை நீ போகணும்னு நினைச்சனா இப்பயே போயிடு. எஸ் கிளாஸ் சேர்ந்தவனா? இல்ல, நான் சி கிளாஸ் தான். வேணும்னா சிரிச்சுக்கோங்க. இல்ல, எனக்கு சிரிப்பு வரல. நம்மள மாதிரி சி கிளாஸ் ஆளுங்களுக்குலாம் அந்த வாரக்கோட்டாவை முடிக்கிறதுன்றதே ரொம்ப கஷ்டமான வேலை இல்ல? நீங்க நல்லாவே காமெடி பண்றீங்க. நான் தான் மூமெண்ட் ரைடர். நான் கூட உங்களை மாதிரி ஒரு ஹீரோ தான்.
ரொம்ப தன்னம்பிக்கையானவன். அட, முன்னாடி பார்த்து ஓ அவனா நீ? நான் உங்களை தான் ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருந்தேன். இப்பதான் கண்டுபிடிக்கிறேன். எழுத முடியல. எனக்கு தெரியலப்பா அது அடிபட்டதுனால. அட பாவிங்க, அதுக்கு மேலதான். அப்படின்னா ஒரு மொஜிகோ கிளாஸ் போயிட்டு வந்ததுனால தான் எனக்கு ரொம்ப தெரியும். அருமையான மொஜிக்கோ கொடுங்க. ஓகே இப்பவே கொண்டு வர்றேன். இன்னைக்கு எபிசோட அருமையாக இருந்ததுங்க. மிச்ச விஷயம் பேசுறதுக்கு முன்னாடி இந்த சைக்கிள் ஹீரோ அவன் தாங்க எனக்கு ஹைலைட்டாக தெரிஞ்சேன். ஏன்னா முடியாதுன்றது அவனுக்குமே தெரியும், இது சமாளிக்க முடியாதுன்னு தெரியும். ஆனாலும் பின்வாங்கலை. அவனோட தன்னம்பிக்கையும் ஒரு சொட்டு குறையில. யதார்த்தம் புரியுது அவனுக்கு, ஆனால் பின்வாங்குற மனசே அவனுக்கு இல்லை. அவங்க என்னை நம்புறாங்க, அதுக்கு நான் ஏதாவது ஒன்று பண்ணுறேன், என் உயிரே போனாலும் சரி நான் பண்ணிட்டு சேர்த்ததாக இருக்கட்டும்னு நினைக்கிறான் போல. இப்போ அவன் தாங்க நிஜமாவே ஹீரோன்னு தான் சொல்லணும். அவனுக்கு பவர் அதெல்லாம் ஒன்றும் பெருசாக இருக்கிற மாதிரி ஃபீல் இல்லை. ஆனால் இறங்குறான்ல, இறங்கி செய்கிறான்ல, பார்க்குறான் எஸ் ரேங்க்கு கொத்தலும் குறைவுமாகிறான். அந்த மாதிரி ஒரு நிலைமையில ஒருத்த அடிச்சு போட்டுருக்கான்னா கிட்ட போகிறதுக்கே பயப்படுவான். நமக்கு தெரியும்ல நம்ம பவர் என்னன்ட்டு. நம்ம கிட்ட போனால் செத்துருவோன்னு தெரிஞ்சு போய் அவன் முன்னாடி நின்று அவனை பஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுறான்னா அவன் யார்? ஸோ அது வந்து நம்ம இவன் சைத்தாமா வந்து அதை பாராட்டினா, அது எனக்கு பிடிச்சிருந்தது. நீ ஹீரோ தாண்டா அப்படின்னு சொன்னது எனக்கு பெருசாக, அவன் வாயிலேருந்து அந்த வார்த்தை இன்னொருத்தனை பாராட்டுறதுன்றது எனக்கு பெருசாக தெரிஞ்சது. பட் ஆனால் அவன் வேற லெவலுங்க, அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போகுது. இவங்கெல்லாம் சமாளிக்க முடியும்னு தெரிஞ்சு வர்றது வேற, பட் தன்னம்பிக்கை விடாமல் வந்து நிற்கிறதுன்றது ஒன்று இருக்குல்ல. எனக்கு இந்த மக்களை பார்க்குறப்ப தான் கொஞ்சம் கோபம் ஆயிடுச்சு. ஏன்னா அவனே அவன் தப்பிச்சா போதுன்னுக்குது, இவங்க வேற உசுப்பேற்றி விடுறாங்க. அவன் ஏற்கனவே பின்வாங்க மாட்டான். நீங்கள் சொல்ல சொல்ல இன்னும் வெறியாயிடுவான்னு நினச்சேன். நல்ல வேலை சைத்தாமா வந்தான். சப்போஸ் அவன் அடித்த கிக்குக்கு எங்கன்னா போய் பறந்து வந்தால் ரெண்டாக தெரிச்சிருப்பான். அவன் கேட்ச் பிடிச்சதான் தப்பிச்சிட்டான்னு நினைக்கிறேன். வேறமே இருந்துச்சு. ஆனாலும் இந்த கோவம் வந்து இன்னும் அப்படியே தான் இருக்குது மக்கள் மேலேயும் சரி. இப்போ தான் இவனுங்க இந்த கம்பெனியில் வந்து இவன் என்ன பண்ணுறான்றதை நோட் பண்ணி அந்த வீடியோ எடுத்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறானுங்க போல. இத்தனை நாளாக என்னடா பண்ணீங்கன்ற மாதிரி. இந்த செலெக்ஷன் கமிட்டி அவனுக்கு பார்த்தாலே டென்ஷன் ஆகுது. என்னதாண்டா நீங்களாம் பார்க்குறீங்க, என்னதாண்டா கவனிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி. ஸோ உள்ளாமல் வந்து ஃபிசிக்கலாக பண்ணது கூட ஏதோ ஃப்ராட் வேலை பண்ணியிருப்பான்ற மாதிரி தான் இங்கே உள்ளேயும் அப்படி தான் பேசுகிறானுங்க. வெளியே இருக்க மக்கள் தான் சரி அவங்க பார்க்குறதா உங்களுக்கு புரியலன்னு ஓகே. உள்ளே நீங்கள் இருக்கீங்களா, ஒருத்தரும் அனலைஸ் பண்ணுறது தாண்டா இந்த கம்பெனி. அதுலேயே நீங்கள் இப்படி இருக்கிறீங்கன்னா என்னடா சொல்கிறதுன்ற மாதிரி இருந்துச்சு. கம்பெனி மேலே தான் கோவம் அதிகமாகுது. மக்கள் மேலே அது சரி விடுங்க, அது ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அது நீ என்ன பண்ணாலும் அவன் வந்து அப்படி தான், உங்களுக்கு அதே தான். உங்களுக்கு அந்த உடம்பு பாடி இருந்து அதுக்கான ஆக்ஷன் காமிச்சு கஷ்டப்பட்டதான் உங்களுக்கு தெரியும். சுலபமாக அடித்தா இவங்களை ஏற்றுக்க முடியல. ஒன்று அவன் வீக்காக இருக்கான்னு அர்த்தம், இல்லை உன்னை விட அவன் இதுவாக இருக்கான். நீங்களாம் அடித்து போட்டு அவன் வீக்காக இருக்கும்போது நீ அடிச்சுட்டு சேர்த்துட்டான் அப்படின்றதான் இவங்க எடுத்துக்கிறாங்க தவிர பெருசாக எடுத்துக்கல. ஸோ இது பழகிச்சு, இது உச்சிச்சு. பட் கம்பெனி சைடு வந்து அவங்களுமே இன்னும் நிறைய நோட் பண்ணணும், இவனை பற்றி தெரிஞ்சுக்கணும். இவனுக்கான இடம் இது கிடையாது, இவன் எங்கேயோ இருக்க வேண்டியவன்றதை அவங்க சீக்கிரம் புரியணும். பட் அதுக்கான டைம் இப்போ தான் கொடுங்க. இப்போ தான் நோட் பண்ண வராங்க. அதாவது ரேங்க் அப்போ வரப்போ தான் அவங்க மேலே கண் வைக்கிறாங்க போல். இப்போ இந்த பிஏ அந்த மாதிரி வரப்போ தான் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு ஸ்பெசிஃபிக்காக நோட் பண்ணுவாங்க போல இருக்கு. எனக்கு வந்து அது கஷ்டமாக இருந்தது. மக்கள் அப்படி பேசும்போது அவனே அதை அக்செப்ட் பண்ணி, சரிடா நீங்கள் அப்படி தான் ஒத்துக்க போகிறதுல நான் அவனே அக்செப்ட் பண்ணி அப்படி தான் ஒத்துக்கிறேன். அந்த இதை பார்க்கும்போது கஷ்டமாக இருந்தது எனக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது சோஷியல் மீடியா அதெல்லாம் நமக்கு வந்துச்சு, அந்த மாதிரியே இருந்துச்சு. இங்கே என்ன நடக்குதோ அதை தான் அங்கே காட்டின மாதிரி. சோஷியல் மீடியாவில் தான் வந்து இவங்க வந்து மோட்டிவே வேறு, கொஞ்சம் ஃபேக்காக பொய்யா தான் இருக்காங்கன்றது தெரியும். ஆனால் அங்கே தான் போய் ஆஹா ஓஹோன்னுவாங்க, சூப்பர் சார் செம்மையாக பண்ணுறீங்க அப்படின்னு இருந்தால் ஒன்று அங்கே ரொம்ப ஹையாக பாராட்டி அப்படி வரும். இங்கே சிம்பிளாக சாதாரணமாக பண்ணுறாங்க, அங்கே போய் வன்மத்தை போட்டுவாங்க, பயங்கரமாக திட்டுவாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் சொன்னால் பாய்ஸ், அது கூட சொல்லலாம். இந்த பாய்ஸ் ஆண்டி இந்த சீரீஸ் பார்க்கறதே எனக்கு ஒரே மாதிரி தான் இருக்குது. அதுலேயே இந்த மீடியா அது என்ன, அவரும் அது மாதிரி தான் வச்சு கடப்பாரை வச்சு ஏற்றினார், இவரும் அதே மாதிரி தான் ஏற்றுறாரு. இந்த மீடியா மக்கள் எப்படி இருக்காங்கன்றத ரெண்டு பேருமே ரொம்ப ஆழமாக கரெக்டாக தெரிஞ்சு வச்சுன்னு கொடுத்துறாங்க. பட் என்ன பிரயோஜனம், என்ன நடந்தாலும் திரும்ப அதே கதை தான் நடக்க போகுது. ஓகே, ஏதோ மீடியா முடிச்சுப்போம். மறக்காம ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.